வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பேட்டை. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், பனிக்காலம் வந்தாச்சு. பனிக்காலம் வந்தது தான் எல்லாருக்கும் தெரியும்லன்றீங்களா? ஆமாம், குளிர் ஆரம்பித்தாச்சு. கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிட்டாலே குளிர் அப்படிங்கிறது லைட்டாக தொடங்கி ஹெவியாக ஆரம்பிக்கும். மார்கழி மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் பனி இருக்கும், அதுக்கடுத்து வெயில் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. கார்த்திகை மார்கழியை தாண்டி தை மாதம் தரையை பொழக்கும், மாசி மாதம் மச்ச பொழக்கும்னு சொல்லுவாங்க இந்த பனி. ஆக மாசி மாதம் வரைக்குமே பனிக்காலம்தான். அதனால் வட இந்தியாவில் விட நமக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த குளிரையும் சமாளிக்கணும் இல்லையா? அதனால நிச்சயமாக ஸ்வெட்டர் அப்படிங்கிறது அதிக அளவில் தேவைப்படும். நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஜென்ட்ஸ் லேடிஸ் இருபாலாருக்குமே எல்லா கலர்லேயும் எல்லா டிசைன்லையும் எல்லா சைஸ்லையும் ஸ்வெட்டர் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர் எல்லாமே வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இப்போ உங்களுக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பனியும் தாங்கணும் மழையும் தாங்கணும் அப்படின்னா ஜர்க்கின் இருக்கு இல்லையா? ஜர்க்கின்லையும் எல்லா சைஸுமே உங்களுக்காக இருக்குது. இல்லை எனக்கு பனியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு மழையை தாங்கினா போதும் அப்படின்னா ரெயின் கோட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஜென்ஸுக்கு மட்டும் இல்லை, லேடிஸுக்குமே ரெயின் கோட் அவைலபிளாக இருக்குது. இதையும் தாண்டி ஸ்கார்ஃபு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இந்த பனிக்காலத்தை சமாளிக்கிறதுக்காக உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் தயவு செய்து பனியில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. நாளைக்கு வேறொரு செக்ஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.